இணைய தமிழ் சொந்தங்களே வணங்குகின்றேன். முந்தைய காணொளியில் நம்மை கடவுள் நேசிக்க வேண்டும் என்றால் நாம் பின்பற்ற வேண்டியது வாய்மை, தாயை வணங்குதல். அது இல்லாம வேற என்ன விஷயங்கள் செய்ய வாழ்க்கையில் பின்பற்றினால் இறைவன் உன்னை நேசிக்க ஆரம்பிக்கிறார். அன்னை தெரேசா அவர்கள், அது தமிழ் சொல்லுகிறது, மாதாவும் பிதாவும் முன்னறி தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம் தான் வருது. அன்னை தெரேசா அவங்க சேவை செய்ய வந்திருந்தாங்க, ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் மனக்கசப்பு, வெளியே வந்துட்டாங்க, தனியாக சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க அங்கே இருக்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட காசு இல்லை, பணம் இல்லை. அப்போ எங்கே தங்கியிருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிட்டு உதவி கேட்குறாங்க. அவருக்கு ரொம்ப மனக்கசம், ஏன் இங்கே விட்டு போயிட்டு இல்லை, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுனால என்ன சொல்லுகிறார், பிச்சை எடுத்து பழச்சிக்கோ அப்படி கோபத்தில் திட்டுறாரு. திட்டிட்டு கதவை அவர் மூடிடுறாரு. அன்னை தெரேசா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஓ இப்படி ஒரு வழி இருக்கா அப்படி, சின்னவங்க இல்லையா, போட்டு பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த ரயில்வே நிலையத்தில் போய் பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மனமெல்ல பிறகு சேவை செய்ய நினைக்கிறாங்க இல்லையா, அப்பவே இறைவன் அவங்கள நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த அம்மா ரயில் நிலையத்தில் போய் பிச்சை எடுக்கிறாங்க. மொத்த பயணிகளை பார்க்கிறாங்க. ஒரு தேவகுமாரி, தெய்வீக நிரம்பிய ஒரு பெண் பிச்சை எடுக்கிறாள், என்ன காரணம் அப்படின்னு பயணிகள் எல்லாம் வர்றாங்க. ஏமா நீ பிச்சை எடுக்கிற, பார்க்கறதுக்கு தேவகுமாரி மாதிரி இருக்க, தெய்வீக உன்னுக்குள் ஒளி வீசுதே, ஏன் நீ பிச்சை எடுக்கிற? அவர்கள் சொல்லுகிறார்கள் தன் நிலையை. உடனே கல்கத்தா மக்கள் சொல்லுகிறார்கள், தாயே நீர் பிச்சை எடுத்துல நாங்க பிச்சை தரக்கூடாது, நீர் உங்க இடத்துல இருங்க, கல்கத்தாவே உங்களுக்கு தேவையானது உங்கள் காலில் கொட்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படியே கூட்டு அம்மா வச்சு இந்த பொருளை பணத்தை என்னென்ன அந்த அம்மாவுக்கு வேணுமோ காலில் கொட்டினாங்க. ஏன்னா அந்த அம்மாவை கடவுள் நேசிச்சார். யார் இங்கிருந்து சேவை செய்யறாங்களோ பிறருக்காக, அவர்களை இறைவன் நேசிக்க ஆரம்பிக்கிறார். சோ ஆகையால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்னும் இருக்கிறது, வாய்மையோடு வாழ்பவர்களையும் கடவுள் இறைவன் நேசிக்கிறார். தாய் தெய்வம், வீட்டில் வீட்டினுடைய தெய்வம் தாய் என்று வணங்குபவர்கள் இறைவன் நேசிக்கிறார். பிறருக்கு இதயத்திலிருந்து சேவை செய்ய வேண்டும் என்று சேவை செய்பவர்களையும் இறைவன் நேசிக்கிறார். இன்னும் இருக்கிறது, இன்னும் அது அடுத்த காலையில் அதை பத்தி ஆராய்வோம். மக்களே, தயவு செஞ்சது நம்ம இறைவன் நேசிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம்தான். இறைவன் நம்மை நேசிக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று தமிழ் சொல்லுகிறது. இப்படி ஒரு வாழ்க்கையை உலகம் முழுக்க யாராவது வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர்களை தமிழ் வாழ்த்துகிறது. நான் என் இதயத்திலிருந்து வணங்குகின்றேன். தமிழ் வாழ்க.